ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, நான் அதில் என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னி பற்றி சொல்லியிருக்கேன், என்னோட ஆக்னே ஸ்கின் பற்றி. ஸோ அது வேணும்னா நான் கார்ட்ஸில் எங்கள் லிங்க் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க, என்னோட பேர் பிரியா. ஸோ நான் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்துட்டு நான் இது வரைக்கும் நிறைய விளாக்ஸ், ஸ்கின் கேர், மேக்கப், ஃபுட், குக்கிங் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் நீங்கள் கூட இன்னும் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு குட்டி குட்டி விஷயங்களில் சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். லைக் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அபவுட் ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் லைஃப் டாபிக்ஸ், ஃபெமினிசம், எல்லாத்துலேயுமே எனக்குன்னு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நான் என்ன எப்படி இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேபி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அதையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் அந்த மாதிரி டாபிக் பேச போகிறது வந்து அபவுட் பீங் செல்ஃபிஷ். ஏன்னா இந்த விஷயம் தான் வந்துட்டு ஆஸ் அ விமனாக நீங்கள் நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பீங்க. நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளை செல்ஃபிஷ்னு டேர்ம் பண்ணிடுவாங்க. யாரை பற்றி யோசிக்கிறதில்ல, நீ ஃபேமிலியை வேல்யூ பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் தேங்க் காட் எனக்கு அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவ். பட் அதை தாண்டி ஒரு உலகம்னு இருக்கும்போது அவங்க ரொம்ப வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறது கேர்ள்ஸ் தான் டிஎம் பண்ணுறீங்க. அண்ட் இது ஜென்ரலாகவே நிறைய பேருக்குமே ஒத்து போகும். பாய்ஸுமே அவங்க கேரியர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணாலுமே வந்துட்டு நீ ஃபேமிலிஸ் பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, செல்ஃபிஷாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி சொன்னவங்க கிட்ட நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் செல்ஃபிஷ் கிடையாது, நான் செல்ஃப் சென்டர்டுன்றது. ஸோ செல்ஃபிஷ்ன்றது வந்துட்டு நம்ம மற்றவங்கள பற்றி சுத்தமாக யோசிக்காமல், லைக் அவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாக போய் முடிஞ்சால் கூட பரவாயில்லப்பா, நான் எனக்கு பிடிச்சதா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது தான் செல்ஃபிஷ் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாக நம்ம அந்த மாதிரி இருக்கிறதில்ல. நம்ம செல்ஃப் சென்டர்டாக இருக்கும். லைக் நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்லாம் ரொம்ப கோ வித் த ஃப்ளோவாக இருந்தாங்க. லைக் ஒரு வேலை, ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு பேஷன் இல்லாத ஒரு லைஃப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மெஜாரிட்டி. நான் மைனாரிட்டி பீப்புள் கண்டிப்பாக பேஷன் ஃபாலோ பண்ணாங்க, பட் நான் மெஜாரிட்டி தான் சொல்கிறேன். பட் இந்த ஜென்ரேஷனில் நமக்குன்னு ஒரு பிளான்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு யூடியூப்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு நான் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு பிளான் போடுவேன், இந்த வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான்டாக இருக்கிறதுனால அது சில பேர் வந்துட்டு நீ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற. லைக் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன் நம்ம அன்றைக்கி போடணும்னு இருக்கும். பட் ஆனால் அன்றைக்கி வந்துட்டு நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், யூடியூப்னு இல்லை எனி ஒர்க், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது கூட இருக்கட்டும். பட் நம்ம அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம்னா அகைன் நம்ம அந்த இடத்துல செல்ஃபிஷாக போயிடுறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது செல்ஃபிஷ்னு சொல்ல முடியாது. நம்மளோட பிளான்ஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளை பற்றி யோசிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம மற்றவங்களை பற்றி யோசிக்கிறோம். அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இப்போ என்னோட கிளாஸ்லேயே தண்ணி இல்லை, ஆனால் நான் இன்னொருத்தவங்களுக்கு போய் ஊற்றணும், தண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும்னா முடியாதுல்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறது தப்பே கிடையாது. பட் என்றைக்குமே நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நம்ம பண்ணுறதுல ஏதோ ஒரு நல்லது மற்றவங்களுக்குமே இருக்கணும். இப்போ நான் யூடியூப்பில் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச ஒரு 2-3 வேல்யூஸாவது நான் பார்க்குற ஒரு 10 பேர்னா கூட அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் போட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது ஓகே இந்த வீடியோவிலேருந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது இருக்கும். என்டர்டெய்னிங் விளாக்ஸ்னால் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட் இருக்கணும். லைக் நம்மளும் இங்கே போகலாம், இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் ப்ரிட்டி மச் இட். இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ எனக்கு எப்படி கரெக்டாக பேசணும்னு தெரியல. எனக்கு தோன்றதை நான் அப்படியே மனசில் தோன்றதை பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரிலேட்டட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களையும் யாராவது செல்ஃபிஷ்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட தயவு செஞ்சு போய் சொல்லுங்கள், நம்ம செல்ஃபிஷ் கிடையாது, நம்ம வந்து செல்ஃப் சென்டர்ட். வி புட் ஆர் ப்ரையாரிட்டிஸ் பிஃபோர் தேர்ஸ். அதுக்காக நம்ம அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ப்ரிட்டி மச் தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா, இல்லை உங்களை யாராவது மாதிரி சொல்லியிருக்காங்களா, அப்போ நீங்கள் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது ஆக்சுவலி டு மை யங்கர் செல்ஃப் கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன யாராச்சும் பேக் இன் டைம் செல்ஃபிஷ்னு சொல்லியிருந்தா நான் அழுதுருப்பேன். பட் இப்போ எனக்கு ப்ரிட்டி மச் தெரியுது இதுதான் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் டேவை வந்துட்டு பிரைட்டன் அப் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர்.